கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட உங்களுடைய மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சுவிசேஷம் என்றால் என்ன? வாட் இஸ் காஸ்பல்? காஸ்பல் என்றால் கோ அண்ட் ஸ்பெல். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு சில வருடங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணதுனால, டீச்சர் அந்த இன்டர்ன்ஷிப்பில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் என் கூட பேசுனீங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கும் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. ஆமாம், இந்த நற்செய்தி யாருக்கு அப்படின்னா எல்லோருக்குமானது. எல்லோருக்குமானது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இந்த நற்செய்தி எனக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமானது. அல்லேலூயா. இங்க இருக்கிற யாராவது நான் இதுவரையிலும் வேதத்தை ஒரு முறை கூட திறந்து வாசிக்கல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நான் இதுவரை ஒரு தடவை கூட நான் பைபிளை திறந்து வாசிச்சதே இல்லையா? பைபிளை குறிச்ச எனக்கு எந்த ஒரு அறிவுமே இல்லை, அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அந்த பைபிள் உங்களை தேடி வந்திருக்கிறது. அந்த வேதம் உங்களை தேடி வந்திருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்வோமாக. அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த விசேஷத்துல, ஆண்டவர் பூமியின் கடைசி நாட்களிலே எல்லாம் அழிந்து போன பிறகு ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் ஒன்றை நமக்காக கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். ஆனால் அங்கே போவதற்கு அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா, அது தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கும். அவரிடத்தில் அவர் வாசமா இருப்பார். அவருடைய ஜனங்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் நம்ம என்னதான் பண்ண போறோம்? மரிக்கத்தான் போகிறோம். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டு. அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நமக்கு அநேக கண்ணீர்கள், அநேக வேதனைகள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வெளியே சொல்ல முடியாத துயரங்களை நாம் அனுபவிக்கிறோம். பிரச்சனை இல்லாதவன், பாடு இல்லாதவங்கன்னு சொல்லி ஒருவரும் இங்க நாம இல்லை. ஆனால் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு புண்ணிய பூமி, அந்த மோட்ச பூமி, பரலோக பூமி. அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை. அங்கே எப்போதும் சந்தோஷமோ சமாதானமோ தேவன் தருகிற நித்திய ரட்சிப்பு அங்கே விளங்க போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை நாங்கள் அழைத்தது நோக்கம் என்னன்னா, அந்த தேசத்துக்கு நாம் எல்லாரும் ஒன்றா போகணும். இப்போ நீங்கள் பலவிதமான நம்பிக்கைகளோடு, பலவிதமான பின்னணியங்களோடு வளர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் மனங்களை புதிதாக்குகிற வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. இன்றைக்கு அந்த வார்த்தையை, வேதத்தை, முழு வேதத்தை வெகு குறுகிய நேரத்தில் உங்களிடத்தில் 5 பகுதியாக நான் பிரித்து சொல்ல போகிறேன். நீங்கள் என் கூட கவனிச்சிங்கன்னா, சொல்ல போனால் ஒரு படம் பார்க்கறத போல நீங்கள் உணருவீங்க. ஏன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் உங்களிடத்தில் ஒரு 5 பகுதியாய் பிரித்து
நான் சொல்ல விரும்புகிறேன். சிறு பிள்ளைகள் இருப்பீர்களானால் நீங்களும் என் கூட கேளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. நீங்க அதை வார வாரம் சபைக்கு வந்தாதான் தெரியும். வார வாரம் சபைக்கு ஆராதனைக்கு வந்தாதான் வேதத்தில் இருக்கிற நடைபெற போகிற காரியங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வேதம் எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறது, 5ஆக பிரிந்து நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். எத்தனை பேர் கவனிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் இந்த உலகம் இப்படி உடைந்து கிடக்குது, என் வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன என்பதை நான் அறியாமல் புரியாமல் இருப்பேனானால் கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த சத்தியங்கள் மூலம் வெளிப்படுவாராக. முதலாவது ஆதி ஆகமத்துக்கு நாம் வந்துடுவோம். ஆதி ஆகமத்துல தேவன் பூமியை சிருஷ்டித்தார். சொல்லுங்க பாப்பா, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நீங்க பைபிள முதல் அதிகாரத்துல முதல் பேச்சுல ஃபர்ஸ்ட் வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல் பகுதி, the first chapter. நீங்க 5 chapter gospel இன்னைக்கு பார்க்க போறீங்க. முதல் பகுதி, முதல் சாப்டர் நீங்க பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பு. கர்த்தர் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருப்பதை பார்த்தார். இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையா இருப்பதை பார்த்து அவர் இதிலே ஒரு முழுமை அடைய வேண்டும், சிறந்ததை செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தபடினாலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து கர்த்தர் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொன்னார். இங்க பாருங்க, தெய்வம் உலகத்தை படைச்சு அதை பார்க்கிறார். இல்ல நம்மளே இப்போ ஏதாவது உருவாக்கிட்டோம், ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க பார்ப்போம். அதை பார்த்து இதுல எல்லாம் சரியா இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சந்தோஷிப்பது உண்டு. அதில் நம்மை படைத்த தெய்வமும் உலகத்தை படைச்சிட்டு எல்லாம் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வானத்தையும் பூமியையும் படைத்து ஆணும் பெண்ணுமாக படைத்து கர்த்தர் அவரோடு கூட ஏதேன் என்கின்ற ஒரு தோட்டத்தில் அவர்களோடு கூட அனுதினமும் உறவாடினார். தினமும் அவர்களோடு கூட பேசினார். எனக்கு கவனிங்களேன், தெய்வம் தினமும் ஒரு மனுஷன் கூட பேசுகிற அனுபவம் இந்த நாம வாழ்கிற இந்த உலகத்தில் இருந்தது. இன்னைக்கு தெய்வத்தை தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை தேடி தெய்வம் அதே உலகம் தான் இது. அல்லேலூயா. எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, பிரசன்னமாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பாவம் இல்லை. ஆண்டவர் படைச்ச அந்த நேரத்தில் ஒரு பாவமும் உலகத்தில் இல்லை. கர்த்தர் ரொம்பவும் அழகா நேர்த்தியா மனிதனை படைத்து அவனில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படி ஒரு புது ஃபோன் வாங்கிட்டு இப்போ நீங்கள் எல்லாம் புது ஃபோன் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அழகாக அதை பிரித்து அதில் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், அதை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியும்னு சொல்லி டு த எக்ஸ்டெண்ட் அதை பயன்படுத்தி பார்ப்பீங்க. ஆண்டவர் அப்படியே மனுஷனை எவ்வளவா, இன்னும் சொல்ல போனால் மனிதனை தேவன் தம்முடைய சாயலாய் படைத்தாராம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இன்னைக்கு அழகா பிள்ளை பிரதிஷ்டை பண்ணாங்க.
ஆண்டவர் இந்த பூமியில ஒரு பிள்ளை பிறப்பதற்கு எத்தனையோ அணுக்கள் போராட்டத்தின் மத்தியில தான் அது பிள்ளையாக உருவாகி அழகாக எல்லா உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் அவயங்கள் எல்லாம் பூரணமாகி ஒரு குழந்தையா வெளியே வருது. ஆமே. இப்போ எவ்வளோ அதிசயமா ஆண்டவர் படைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் நம்மளை யாரை போல படைச்சிருக்கிறாரா? அவரை போல படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் கருப்பா இருக்கிறேன், நான் வெள்ளையா இருக்கிறேன், நான் குட்டையா இருக்கிறேன், நட்டையா இருக்கிறேன், கட்டையா இருக்கிறேன், சொட்டையா இருக்கிறேன், எதெல்லாம் உங்களுக்கு குறை இருக்கோ. அவங்க சிரிச்சா அழகா இருக்குது, நான் சிரிச்சா ரொம்ப மோசமா இருக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி முடி இல்லை, எனக்கு இந்த மாதிரி கை இல்லை கால் இல்லை, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு ஒருவேளை நீங்கள் புலம்பி கொண்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. என்னம்மா இது, நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கூட ஒரு சிரிப்பு புன்னகையை காணுமே. நம்ம யாரை மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறோம்? பூரண அழகுள்ளவரை போல படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ அழகா வேற ஒரு சப்ஸ்டியூட் ரெப்ளிகேஷன் ஆண்டவர் கொடுக்கல, இன்னொரு மாற்று வடிவத்தில் ஆண்டவர் நம்மளை படைக்கல. நான் ரொம்ப எங்கள் சபையில் கூட அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் இப்படி படைச்ச மூக்கை இப்படி படைச்சிருந்தாருன்னா, அக்கா சொல்லுங்கக்கா, இப்படி படைச்ச மூக்கை இப்படி படைச்சிருந்தா மழை பெஞ்சா என்ன ஆகும்? பக்கத்தில் தூங்கினாங்கன்னா தட்டி சொல்லுங்க, தண்ணி உள்ள போகும். ஆமாம். ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, இது மூக்கை சிந்தனை எப்படி சிந்துவீங்க? இப்படியா சிந்தி போட? ஐயோ, நினைக்கும் போதே கொடூரமா இல்லை? இங்க குத்த வாய ஆண்டவர் இப்படி குத்துந்தாருன்னா இப்படி தான் சாப்பிட்ருக்கணும் இல்லை? கரெக்டா? கரெக்ட் தானே? 10 விரல் கொடுக்கறது போல 100 விரல் கொடுத்துருந்தாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். சாப்பாடு அள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொரு சைஸில் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். நீங்கள் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யூனிக்காக படைச்சிருக்கிறார், தனித்துவமாக படைச்சிருக்கிறார். ஐயா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வளர்ச்சியை, கிருபையை, வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சில பேர் நல்லா சமைப்பாங்க ஆனால் சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் சொல்லுங்க சமைக்கவே மாட்டாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட்டு, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கிருபைகளை தந்து ஒவ்வொரு வரங்களை தந்து ஆனால் படைச்சிருக்கிறாரு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஆனால் எல்லாரையும் ஒரே சாயலாக படைச்சாரு, தேவ சாயலாக. ஹல்லேலூயா. தேவ சாயலாய் கர்த்தர் மனிதனை படைத்தார். நீங்க நினைக்கலாம் நான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு. நோ 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 நோ. God has made you perfect in his resemblance. ஆண்டவர் உங்களை தம்முடைய சாயலாக படைச்சிருக்கிறார். நான் லெஃப்ட் ஹேண்டு, எனக்கு இடது கை பழக்க உடையவன். நிறைய இடத்துல என்னை அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. என்னடா இதில் இந்த கையில் சாப்பாடு போடுற, இந்த கையில் சாப்பாடு கொடுக்குற, இந்த கையில் கை கொடுக்குற அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும், ஆண்டவர் ஒரு நாள் உணர்த்தினாரு, நான் உன்னை இப்படி தான் படைச்சிருக்கிறேன், இப்படி இருந்தால் தான் உனக்கு அழகு, இப்படி இருந்தால் தான் உனக்கு பலன். அதனால் உங்களுக்கு குறைகளோ சரி, உங்களுக்கு உண்டான எந்த நிறைவுகளோ சரி, அதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. அக்காமாரே, ஐயாமாரே, தம்பிமாரே, தங்கச்சிமாரே, நீங்கள் அழகா ஆண்டவரை போல படைக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆமே. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் திரியேக தேவனாக இருக்கிறார். இப்போ மனுஷனை உலகத்தில் படைக்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவரும் அங்கே இருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறார், தம்முடைய சாயலாக, நம்முடைய சாயலாக படைப்போன்னு சொல்றார். மூவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள், ஒருவர் மூவராக இருக்கிறார்கள். நான் சொல்றது நீங்க விளங்கிக்கணும். ஒரு தெய்வம்னு சொன்னா அதற்கு 3 வேலை செய்ய முடியும். என்ன கவனிங்க, தெய்வம்னு சொன்னா அந்த தெய்வத்துக்கு 3 வேலை செய்ய முடியும். ஆக்கல், காத்தல், அழித்தல். சொல்லுங்க. ஆக்கல் உருவாக்குதல், காத்தல் காப்பாற்றுதல், அழித்தல் அழிப்பது. இதை செய்கிற வல்லமை படைத்தது மாத்திரம்தான் தெய்வமா இருக்க முடியும். அந்த தெய்வம் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. மூவருக்கும் ஒவ்வொரு ஆள் தத்துவம் இருந்தாலும் மூவர் ஒருவராகவே இருக்கிறாங்க. அப்ப முதல் பகுதி ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். இது எந்த காலகட்டத்தில் அப்படின்னா 4000 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 4000 வருடங்களுக்கு முன்பதாக நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ முதல் பகுதி சிருஷ்டிப்பு. சொல்லுங்க, சிருஷ்டிப்பு, கிரியேஷன். ரெண்டாவது சாப்டர் நமக்குள்ள போவோம். இப்போ மனுஷனை சிருஷ்டிச்சிட்டாரு. இப்போ என்ன நடந்ததுன்னா வீழ்ச்சி ஏற்பட்டது. சொல்லுங்க எல்லாரும்,
விழுந்து போய்விட்டான், வீழ்ச்சி ஏற்பட்டது, ஃபால். அங்கே மனுக்குலம் விழுந்து விட்டது. நீங்கள் இதே அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது தேவன் மனிதனை படைத்தார், ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். ஆனால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால, தேவனுடைய கட்டளையை அவர்கள் பின்பற்றாமல் போனதினால பாவம் அவர்களுக்குள்ள உண்டானது. ஆண்டவர் சொன்னார், இப்போ மனுஷனை ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படுகிற மனிதனை ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் படைத்தார். முதல்ல ஆதாமை படைச்சாரு. ஆதாமை படைத்து ஆதாமுடைய விழாவிலிருந்து பெண்ணை கர்த்தர் உருவாக்கினாரு. இப்போ இந்த பெண் ஆணும் பெண்ணுமா இருக்கும் பொழுது ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு, எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருந்தாரு. ஏவாள் அக்கா தனியாக போயிட்டு இருந்தாங்க. போன இடத்துல ஏவாள் அக்காவுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, ஒரு புது நண்பர் உறவு கிடைச்சிது. அது யாரு பார்த்தீங்கன்னா சர்ப்பமாகிய சாத்தான். இந்த சர்ப்பம் என்ன பண்ணான்னா, அவன் ஏவாளை வஞ்சித்து, நீ இதை சாப்பிட்டா நீ உன்னை சந்திக்க வராருல்ல தெய்வம், அவரை போலவே நீ மாறிடுவ, அதனால நீ இதை என்ன பண்ணு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்கள வஞ்சித்தான். எனக்கு கவனிங்க, இது எல்லாமே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் இன்றைக்கு புதிதாய் வந்தவங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதனை கர்த்தர் படைத்தார், மனுஷியை படைத்தார். அவர்கள் கீழ்ப்படியாமை போனதினால பாவம் உலகத்திற்குள்ளே பிரவேசித்தது. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு மனுஷனுடைய பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்ததாம். ஒருவேளை அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யலைன்னா இன்னைக்கு மரணம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்காது. நித்திய காலமா தேவனோடு கூட அந்த ஒரு மகிமையின் சாயலில் உறவில் இருந்திருப்போம். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். மனுஷன் மாத்திரம் பாவம் செய்யலைன்னா அவன் மரிச்சிருக்கவே மாட்டான். பாவத்தின் சம்பளம், சொல்லுங்க விசுவாசிகள், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்த ஆத்துமா சாகவே சாகும். அப்போ வீழ்ச்சி எங்க ஏற்பட்டதுன்னா பாவத்தினால வீழ்ச்சி உண்டானது. எதனால பாவம் வந்ததுன்னா கீழ்ப்படியாமைனாலே பாவம். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க? இல்ல, வாரம் சத்தியத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனா இன்னும் மனம் திரும்பாம கீழ்ப்படியாம நாம் இன்னும் இருக்கிறோமே. இல்ல, இப்ப மனுஷன் பாவம் செஞ்சதுனால கர்த்தர் மிகுந்த கோபம் உண்டவராகி, எரிச்சல் உண்டவராகி அவர்களை கர்த்தர் தண்டித்தார். அவர்கள் சொல்லுகிறாரே, இனி நீ சாகிற வரையிலும் நீ உழைச்சிதான் வேர்வை சிந்திதான் நீ சம்பாதித்து சாப்பிடணும். நீ பிள்ளைய பெறும்பொழுதெல்லாம் கர்ப்ப வேதனைப்பட்டு தான் பிள்ளைய நீ பெற்றெடுப்ப அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு ஒரு சில கட்டளைகளை, ஒரு சில நிபந்தனைகளை, ஒரு சில அந்த சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தார். எதனால தெரியுமா? தப்பு பண்ணதுனால. உலகத்தில் இன்னைக்கு அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு, அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. பாவம் பண்ணாங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணி தான் ஆகணும், மரணத்துக்கு நேராகத்தான் தள்ளப்படணும். ஆனால் இப்போ பாருங்க, பாவம் வந்துருச்சு. பாவம் வந்ததுனால நான் ரொம்ப வேகமாக போகிறேன், இங்கேருந்து செம ஸ்பீடாக போகிறேன். ஃபஸ்ட்டு கியர் மட்டும் தான் பொறுமையாக எடுத்தேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நீங்கள் என் கூட வேகமாக வரணும். இப்போ பாவம் செய்துட்டாங்க, மனிதர்கள் பெருக ஆரம்பித்தாங்க. மனிதர்கள் பெருகிற காலத்தில் மறுபடியும் பாருங்க, நோவாவின் காலம் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஜனங்க ரொம்ப பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாவங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லா பாவத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேவன் மிகுந்த கோபம் உண்டவராகி அவர் நினைக்கிறாரு, நான் இந்த மனு குலத்தை அழிக்க போறேன், அதுக்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறேன், அவன் தான் நோவா. அவன் மூலமாக அவன் குடும்பம் காக்கப்படும். மீண்டும் மனுக்குலத்துக்கு நான் மறுபடியும் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி அவர்களை மறுபடியும் நான் ஜெனிப்பிக்க நான் சித்தம் கொண்டவராக இருக்கிறேன்னு சொல்லி மனிதனுடைய வீழ்ச்சியை நம்ம அங்கே பார்க்கிறோம். அதன் பிறகு நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய முற்பிதாக்களை கர்த்தர் எழுப்புகிறார். அப்புறம் ஆகமங்களிலே அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார்.
அதுக்கப்புறம் நிறைய ராஜ்யங்கள் எழும்புது, மறுபடியும் ராஜ்யங்கள் விழுது, நிறைய நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புறார். கவனிக்கிறீங்களா? நியாயாதிபதிகளை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். இது பாருங்க, கிட்டத்தட்ட ஆதியாகமத்திலிருந்து அந்த புதிய ஏற்பாட்டின் துவக்கம் வரையிலும் இதே ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறாரு, பாவம் செய்கிறாங்க, மறுபடியும் ஆண்டவர் தண்டிக்கிறாரு, திரும்பவும் ரட்சிக்கிறார். நான் சொன்னல, தெய்வம் ஆக்கவும் முடியும், காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவருடைய வழிகளை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. இன்னைக்கு எங்கள் அன்பான சகோதரனே, சகோதரியே, பாவத்தினாலே நீங்கள் சிக்குண்டவர்களாக இருப்பீர்களானால், பாவத்திலே விழுந்தவர்களாக இருப்பீர்களானால், உங்களை மீட்பதற்கு எம்பெருமான் இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உண்டானது, ஒரு மனுஷகுமாரனுடைய கீழ்ப்படிதலாலே பாவம் நிவர்த்தி ஆனது. தேவனுடைய சாயலை மனிதன் இழந்து போனான், தேவ மகிமை அற்று போனவனானா. மனுஷங்க தோற்று மீண்டும் ஒரு பாவத்தை செய்வாங்க, ஆண்டவர் அவங்களிடத்துல பேசுவார், திரும்ப அந்த பாவத்தை செய்வாங்க, ஆண்டவர் பேசுவார், மன்னிப்பார், திரும்ப இதே தொடர்கதையாகவே இருந்தது. they were keep failing. மீண்டும் தோற்று போறார்கள். அதற்கு ஆண்டவர் ஒரு கட்டளைகளை வச்சாரு. இப்போ நீ பாவம் செஞ்சனா உன் பாவத்துக்கு ஏற்ற பலி செலுத்தணும். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கும் பலி செலுத்துற பழக்கம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கிடா வெட்டுகிறது, நிறைய நம்ம பலி செலுத்துறாங்கல்ல. இதனுடைய ஆரிஜின் எங்கிருந்து இது வந்ததுன்னா வேதத்திலிருந்து தான் வந்தது. பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு உகந்த பலிகளை, உகந்த காணிக்கைகளை, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலின்னு சொல்லி பலி செலுத்தணும். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாம் என்கிட்ட பலிதான். ஆமா, நீங்க இது கேட்கணும். இதை கேட்டாதான் ரட்சிப்பு உங்களுக்குள்ள கடந்து வரும். இப்ப மனுஷன் தான் செய்த பாவத்துக்கு பலி செலுத்தியே ஆக வேண்டும் என்கின்ற கட்டளை விதிக்கப்பட்டதுனால இவனுக்கு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்களே. பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? பலி செலுத்து. தப்பு பண்ணியா ஒரு ஆடு கொள்ளு, மறுபடியும் பாவம் பண்ணா மறுபடியும் ஒரு ஆடு கொள்ளு. இப்படியே பாவம் செஞ்சு பலி செலுத்தி அவங்க ஒரு விதமான மிருகத்தனமான நிலைக்கு மனுஷர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்ப ஆண்டவர் பார்த்தார், மேல இருந்து ஏசாமி பார்க்கிறார், இவனுங்க என்ன நம்ம பாவம் செஞ்சதுக்கு பலி செலுத்துறதுக்கு ஒரு கட்டளை வச்சா இதையே திரும்ப செஞ்சு இப்படியே காலத்தை ஓட்டுறாங்கன்னு ஆண்டவர் மேல இருந்து பார்த்தார். இப்போ எல்லா மனுக்குலத்தின் பாவத்துக்கும் ஒரு குற்றமற்ற பலி செலுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பாவமானது மனுக்குலத்தில் ஒரு வைரஸை போல பரவிருச்சு. எத்தனை பேருக்கு 2020 ஞாபகம் இருக்கு? 2020 உலகம் எல்லாம் எதை சந்திச்சது? கொரோனா. அந்த கொரோனா காலத்தில் எல்லாமே உலகமே இந்த நோயினால பாதிக்கப்பட்டது. அதே மெட்டஃபரா நான் சொல்றேன், அதே ஓமையா சொல்றேன். பாவம் பரவி உலகமெங்கும் நிரப்பி அநேக கோடிக்கணக்கான உயிர்களை, ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு தள்ளிக்கொண்டே இருந்தது. இதை இயேசு பார்த்தார். இதை பார்த்து மனம் கசந்தார், அவர் அழுதார். நான் 3வது சாப்டருக்குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் சொன்ன கிரியேஷன், சிருஷ்டிப்பு, 2வது வீழ்ச்சி, 3வது மீட்பு. ஆமென். ரிடம்ஷன், மீட்பு. அந்த மீட்பை தருவதற்கு 400 ஆண்டுகள் இருண்ட காலமாய் பூமி இருண்டதுன்னா லைட்லாம் இருந்துச்சு, ஆனா தேவனுக்கும் பூமிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. இதை பிதாவாகிய தேவன் பார்த்தார். அவர் பார்த்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் தந்தருளினார். அல்லேலூயா. யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளி நம்மேல அன்பு கூர்ந்தார். கவனிங்க, தேவன் இன்னொரு மோசே அனுப்பல, இன்னொரு எலியாவை அனுப்பல, இன்னொரு ஏசாயாவை அனுப்பல, இன்னொரு எரேமியாவை அனுப்பல.
தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் நமக்காய் தந்தருகிறார். அவருடைய பாரத்தை, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் தேர்ந்தெடுத்தது குற்றமற்ற ஒரு பலி, குற்றமற்ற ஒரு பலி. ஆடு அல்ல, மாடு அல்ல, கோழி அல்ல, புறா அல்ல. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக அவர் அங்கே தொங்கினார். சிலுவையிலே எனக்காய் அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. என்னை கர்த்தர் மீட்டு கொண்டார். உங்களையும் கர்த்தர் மீட்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு 10-11 போல ஒரு தெய்வம் இல்லைங்க. இயேசுவே தெய்வமாய் இருக்கிறார். இயேசுவே வழியாய் இருக்கிறார். இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். இப்போ இந்த 3வது சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம், இது கிறிஸ்து பிறக்கிற காலத்திலிருந்து அவர் மரிக்கிற அந்த காலம் வரையிலும் இயேசு பிறந்தார். இயேசு எங்க பிறந்தார் தெரியுங்களா? எத்தனை பேர், யாருக்காவது தெரியுமா இயேசு எங்க பிறந்தாருன்னு? சொல்லுங்க பார்ப்போம். பூமியில தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்றீங்களா? அவர் ஏழ்மையான ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்தார். இந்த நாட்களில், இந்த வாரம் எல்லாம் ஓலி வீக் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற ஒரு வாரம். இயேசுவுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் பிறக்கல. நீங்களும் நானும் வசிக்கிற சாதாரணமான மனுஷர்கள் இருக்கிற ஒரு மாட்டு கொட்டையில் இயேசு பிறந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க, இயேசு வெள்ளக்கார கடவுள், பணக்கார கடவுள், ஃபாரின் காட். நோ நோ நோ. நான் எப்போ எங்கள் சபையில் சொல்லுவேன், இயேசு நமக்கு, உங்களுக்கு, எனக்கும் எல்லாருக்கும் லோக்கலான காட், எல்லாருக்கும் எல்லாமான ஒரு தெய்வம். அவர் ஏழைக்கும் ஆண்டவர் தான், பணக்காருக்கும் ஆண்டவர் தான், அவர் இருக்கிறவனுக்கும் ஆண்டவர் தான், இல்லாதவருக்கும் ஆண்டவர் தான். ஏன்னா எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை தருவதற்கு இயேசு பூமிக்கு வந்தார். ஆமே, அல்லேலூயா. இந்த பூமியானது இருண்டு போய் இருந்ததை பார்த்து ஒரு பலி செலுத்தினா இதில் வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி ஒளியாக, வழியாக இயேசு நமக்காய் பூமிக்கு வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்களை, அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களை ஆச்சரியமான ஒளி நண்டைக்கு கொண்டு வருவதற்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு என் பெருமான் இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, அது நம்மில நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடாதபடிக்கு நம்மை மீட்பதற்கு ஒரே ஒரு வழிதான், அது இயேசு மாத்திரம்தான். கொலோசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை என்பது சாபத்தின் சின்னமாக இருந்தது. அந்த சாப சிலுவையிலே எனக்காக பாவமானவராகிய இயேசு கிறிஸ்து பாவமானவராய் அங்கே பலியாகி, இதோ நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன் கரங்களை விரித்தவராக. நீங்கள் ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்களேன். கண்ணை மூடி அந்த சிலுவை காட்சியை பாருங்களேன். அந்த சிலுவை காட்சியை பாருங்க. உங்களுக்காக கரங்களை விரித்தவராக, கைகளை விரித்தவராக, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் மகனே என்று சொல்லி அந்த சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்து வரையிலும் எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் கொல்கதாவிலே தொங்கினாரே. அந்த கல்வாரி காட்சி நீ கண்ட பின்பும் அவரை நேசிக்காமல் இருப்பாயா? அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமே, அல்லேலூயா. பாவம் பெருசுதான், ஆனா பாவத்தை ஜெயித்த இயேசு எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறார். முதல் இப்போ 3 சாப்டர் பார்த்தோம்ல, 3 பகுதியை பார்த்தோம். சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு. சொல்லுங்க, சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு. இந்த மீட்பை தருவதற்கு யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. இப்போ மீட்பு உண்டானது, மீட்பு கிடைக்க பெற்றுட்டு, இப்போ இந்த மீட்பை, இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
நான்காவது நான் சொல்லுகிற பகுதி நம்முடைய வாழ்க்கையில புதுப்பித்தல், ரட்சிப்பை நிறைவேற்றுதல். அல்லேலூயா. ரினியூவல். இப்போ இயேசு வந்தாச்சு, இயேசுவை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஞானஸ்தானம் எடுத்தோம், சபைக்கு வந்தோம், சபையின் அங்கத்தினரானோம், நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்தில் எனக்கு இடம் கிடச்சிரும் நினைப்பீங்களானா ரியலி சாரி, பரலோகத்தின் வாசனை கூட நம்ம முகர முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு தந்த இந்த வெளியேற பெற்ற மீட்பை, ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்க வேண்டும். இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன கவனிங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இது எந்த காலம்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, மரித்ததிலிருந்து இதுவரையிலும். எவ்வளோ பெரிய சாப்டர் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்ததிலிருந்து ஃப்ரம் டுடே இன்ற வரையிலும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் என்னவா வச்சான்? பழைய என்ன ஒளிஞ்சன, எல்லாம் புதிதாயின. உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அது என்ன பெயர்னா புது சிருஷ்டிப்பு. அல்லேலூயா. இப்போ விளங்குதா நான் சொல்றது? அங்கே மனிதன் ஆதியிலே துளைத்த அந்த உறவை, அந்த மகிமையை, அந்த தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது நம்மை பக்குவப்படுத்த, ஆயத்தப்படுத்த தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும். இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, உயிர் தெழுந்தாரு, அவர் பரமேறின பிறகு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடுகிறார்கள். அந்த இடத்துல தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புகிறார். அந்த இடம் அசைகிறது. அந்த இடம் தேவனால அன்றிலிருந்து சபைகள் எல்லோரும் கூடி தேவனை வீடுகள் தோறும் ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். எதுக்கு ஒரு சபை? ஒய்கோஸுக்கு ஏன் சபை அவசியம்? ஒய்கோஸ் என்றால் குடும்பம், உறவுகள், நண்பர்கள் என்ற அர்த்தம். ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சபைக்கு, ஒரு உறவுக்கு, ஒரு நண்பனுக்கு ஏன் சபை அவசியம்னா, தேவன் தந்த ரட்சிப்பை அவன் நிறைவேற்றுவதற்கு, அதை காத்துக்கொள்வதற்கு, அதை புதுப்பிப்பதற்கு சபையில் அதற்கு ஏற்ற நடத்துதல், போதனைகள், ஆலோசனைகள் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஆமேன். நான் இங்கே அணைக்காடு பகுதியில் சுற்று வட்டாரங்களில் நிறைய திருச்சபைகளை பார்க்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள், கனம் பொருந்திய மிஷனரிமார்கள், தேவ ஊழியர்கள் வந்து சென்ற இந்த பகுதியிலே இன்னைக்கு நான் இருப்பதற்கு உண்மையாக தகுதி இல்லை. ஆனால் எல்லா வித மனத்தாழ்மையோடு சொல்லுவேன், ஏதோ ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறோன்றதை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாய், ஒய்கோஸாய் நாம் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன் ஐயா. சபையார் எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம கிறிஸ்துவின் குடும்பமாக இருந்து நமக்கு தந்த இந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். எப்படி நிறைவேற்ற முடியும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். இன்னும் பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பழைய வைராக்கியங்கள், பழைய பாரம்பரியங்கள், பழைய பொல்லாத வழிகள், மூட நம்பிக்கைகள், இது எதற்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், ஒரு நியூபானாக இருக்கிறேன். வி ஆர் லிவிங் இன் திஸ் சாப்டர். நம்ம இப்போ எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம், எந்த பகுதியில் வாழ்கிறோன்னா வேதத்தினுடைய இந்த பகுதியில் தான் வாழ்கிறோம். தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்றணுங்க. உங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்ததிலிருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு ஊழியக்கார குடும்பம்தான். ஆனால் நான் என்னதான் ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் வளர்ந்தாலும் இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் செய்வதற்கு நான் இழுக்கப்பட்டேன். நான் நிறைய பாவங்களை செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கை இளம் வயதை நான் நிறைய பாவங்களை நான் செஞ்சேன். பொல்லாத வழியிலெல்லாம் நான் நடந்து கொண்டு இருந்தேன்.
என்னுடைய பாவங்களெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் உங்களை விட பெரிய பாவி நான் தான். நீங்கள் நினைக்கலாம், யோ என்னையா ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு முன்னாடி நின்று பேசுகிற, நீ என்ன அப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாம் ஆமாம், எந்த மனுஷனும் பாவம் செய்ய முடியும். ஆனால் இந்த பாவியை கர்த்தர் நேசித்தார். 2017 வருஷத்தில் நான் ரொம்ப நேசித்த, நான் ரொம்ப லவ் பண்ணுற எங்கள் அப்பா என்னை விட்டு கடந்து போனார். எங்கள் அப்பா மறிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா மறிக்கும் போது என் வயசு நம்ப மாட்டேங்க, 21 வயசு தான் எனக்கு. பெரிய சபை, திரளான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள், சபை பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் லைஃப்பில். அதுவரை விளையாட்டாக இருந்தேன், அது ரொம்ப ரொம்ப விளையாட்டாக இருப்பேன். நான் ரொம்ப துருத்துருன்னு இருப்பேன், ரொம்ப வாயாடுவேன், ரொம்ப விளையாட்டாக இருப்பேன், அங்கே ஓடுவேன் இங்கே ஓடுவேன். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தேன். திடீர்னு அப்போ தான் பைபிள் காலேஜ் சேர்ந்த வருஷங்கள். எங்கள் அப்பா மரித்து போனார். வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பின மலையை போல் நம்பின மனுஷன். நான் என்ன நினச்சேன், எங்கள் அப்பா இருப்பார் பின்னாடி இப்படி கீபோர்டை வாசிச்சுக்கிட்டு, ட்ரம்ஸை வாசிச்சுக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, அப்படியே ஊழியத்தை பண்ணி எங்கேயா ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு அப்படியே வாழ்ந்து போயிடலாம். ஏன்னா படித்தது லாயலா காலேஜ். ஸோ அதே மாதிரி அதனுடைய நிறைய ஆசைகள் அப்படிலாம் மனசு போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, என்னைக்கு எங்கள் அப்பா என்னை விட்டு கடந்து போனாரோ அப்பொழுதுதான் உண்மையாகவே என் கண்ணை திறந்து கர்த்தரை நான் பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய நித்திய பிதாவாகிய தெய்வத்தை அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா மரித்து அவர் அடக்கம் பண்ண அந்த நாளில் தான் முதல் முறையாக நான் மைக்கை பிடிச்சி முன்னாடி ஆராதனைக்கு நின்னேன். அன்னைக்கு பிடிச்ச அந்த ஆண்டவர், அது மாத்திரம் இல்லை, அன்றைக்கு இரவு என்னோடு கூட கர்த்தர் சொன்னார். நான் ரொம்ப பெரிய சாட்சி சுருக்கமாக சொல்கிறேன். யோசுவா 1:5 யோசுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு சொன்ன ஆண்டவர் இன்று வரையிலும் என்னை கைவிடலை. அவர் அன்றைக்கு பிடித்த வேதத்தை இன்று வரையிலும் விடாதபடிக்கு, இன்று வரையிலும் என்னை கைவிடாம இயேசு நடத்துவாரானா உங்களையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கை தட்டுறதுக்காகலாம் நான் சொல்லலை. எனக்கு தமிழ் வராது, சொல்ல போனால் எனக்கு அந்த நாக்கு மடக்கி பேச வராது, சரியா பாட வராது. நிறைய பேர் சொன்னாங்க, இவெல்லாம் எங்க சபை நடத்த போறான். என்னுடைய பின்னணி எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. இப்படி சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டேன். இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வார்த்தையை சொல்லாம நான் சொல்றேன், இந்த பையன் எப்படி சபை நடத்துவான்னு நான் பார்க்குறேன். நான் எல்லாவித மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன், அதே தலை குனிந்த இடத்துல, அதே அவமானப்பட்ட இடத்துல இன்றைக்கு கர்த்தர் மகிமையான ஒரு ஆலயத்தை கர்த்தர் நடத்தி வருகிறாருங்க. கர்த்தர் எங்கள் குடும்பத்தை நடத்தி வராரு. எங்கள் அப்பா போன பிறகு எங்களுக்கு ஒரு நிறைய பெரிய கடன் தொகை இருந்தது. அவருடைய மருத்துவ செலவுக்கு நிறைய கடன்கள் வாங்கினோம். ஆண்டவர் கிருபையா 1.5 ஆண்டுகள் அதை அடைத்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். என் அக்காவுக்கு திருமணத்தை கர்த்தர் செய்து முடித்தார். எனக்கு கர்த்தர் திருமணத்தை செய்து முடித்தார். கர்த்தர் எல்லா ஊழியங்களின் தேவைகளை சந்திக்கிறார், குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு தைரியமா என்னால் சொல்ல முடியும், ஒருவரிடத்திலே ₹1 கடன் வாங்காம கர்த்தர் என்ன நடத்தி வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடத்துகிற இயேசு ஆண்டவர் உன்னையும் நடத்துவார். கடன் பாரங்களாலே, குடும்ப சூழ்நிலைகளாலே, வியாதியினாலே, பலவீனங்களாலே நீங்கள் சிக்குண்டவர்களாக இருப்பீர்களா? நான் சொல்லுகிறேன், அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. உன் ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்வாயானால், இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வாயானால், உன்னை புதுப்பித்து புதிய மனுஷனாக, புது சிருஷ்டியாக ஆண்டவர் உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன் பழைய சுபாவங்களை, உன் பழைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்காத. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய பேருடைய பாவங்களை நம்ம இன்னைக்கு புதைக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அநேகர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், அநேகர் ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பார்கள். இன்றைக்கு தேவ ஊழியனாக நான் எல்லாவித அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்திருந்த பாவங்கள், எல்லா இருளின் அதிகாரங்கள், எல்லா பிசாசின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கர்த்தர் சிலுவையில் அவைகள் எல்லாம் முறித்து விட்டார். யோவான் 3:3. இன்னைக்கு ஒரு புது பிறப்பு எடுக்கிறீங்க. யோவான் 3:3 நாம் வாசிக்கிறோம்,
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இப்போ இந்த வசனத்தை கேட்டுட்டீங்க. வசனத்தை கேட்டுட்டாலே வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்கள் வசனங்கள்லாம் நீங்கி, உங்கள் வருத்தங்கள் எல்லாம் நீங்கி, விசுவாசத்தை பெருகுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். நீங்கள் புது சிருஷ்டியா இன்றைக்கு கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னொன்று சொல்லணுமா, ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? என்ன உடன்படிக்கை தெரியுமா? நான் உன்னை பரலோகத்துக்கு பங்காளியாக, பரலோகத்தின் வாசியாக உன்னை நான் மாற்றப் போகிறேன் என்பதே கர்த்தர் நமக்கு செய்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. நம்முடைய எல்லா தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து நம்மை மறுசீரமைக்க கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். இப்போ எப்படி ஆண்டவர் கவனிங்க, எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்தாரோ, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தாரோ, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுவோமானால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் என்ன பண்ணப்படுவோம்? இணைக்கப்பட்டவர்களாக இருப்போம். நீ நினைக்கலாம், எப்படியா இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களானால், இயேசு உயிர் தெழுந்தது உண்மை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக திறக்கப்பட்ட கல்லறை, வேதம் சொன்ன அதே கல்லறை இன்றும் திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் பல கோடி புஸ்தகங்கள் அச்சிடப்பட்டாலும் இன்றைக்கும் உலகெங்கும் பல மொழிகளிலே, பல தேசங்களிலே, பல விதங்களிலே மொழிபெயர்க்கப்பட்ட, அதிகமாய் விற்கப்பட்ட ஒரே புஸ்தகம் அது வேத புஸ்தகம். அந்த வேதம் சொல்லுகிறது இயேசு சீக்கிரமாய் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 4வது நான் சொல்லுகிற இந்த ரினிவல் ஆனது எது வரைக்கும் நான் என்னை புதுப்பிக்கணும்? ஆண்டவர் வர வரையிலும், மரணம் என்னை சந்திக்கும் வரையிலும் நான் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். எத்தனை பேர் பட்டுப்பூச்சி பார்த்துருக்குறீங்க? கேட்டப்பில்லர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பட்டுப்பூச்சினோடு சிலர். இந்த கேட்டப்பில்லர் அது ஒரு புழுவாக ஒரு கூட்டில் இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பார்க்கவே ஒவ்வாது. ஐயோ வேணாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பூச்சியானது என்ன பூச்சியாக மாறி வெளியே வரும்னா, பட்டாம்பூச்சியாக மாறி வெளியே வரும். அது பார்ப்பதுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேங்க? அழகா இருக்கும். நான் மறுபடியும் அங்கே தான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலைகளால், உங்கள் பிரச்சனைகளால், உங்கள் போராட்டங்களால் பார்ப்பதற்கு ஒருவேளை கஷ்டகோலமாக நீங்கள் தெரிந்தாலும், கர்த்தர் வர வரையிலும் நீங்கள் சகித்தவர்களாக, பாடுகளை சகித்தவர்களாக, பிரச்சனைகள் சகித்தவர்களாக, போராட்டங்களை சகித்தவர்களாக நீங்கள் வாழும் பொழுது, அவர் வரும் நாளில் பட்டாம்பூச்சியை போல அவர் மறுமையான ஒரு சாயலை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம எல்லாரும் கூட பறந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கடைசி சாப்டருக்கு நம்ம வந்துட்டோம். 4 பகுதி சொன்னேன். என்னது? சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, புதுப்பித்தல். கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், மறுசீரமைப்பு. ஆமென். மறுபடியும் சேர்த்து கொள்ளுதல், மறுபிறவி. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இதுதான் இந்த வேதத்தினுடைய முழுமை. ஆண்டவர் நம்மை மறுபடியும் மறுசீரமைப்புக்குள்ள. இப்போ நம்ம ஆரம்பத்தில் வாசித்த அந்த வேத பகுதிக்கு திரும்ப வந்துடுவோம். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இப்போ உங்களுக்கு விளங்குதான் இந்த வசனத்துடைய அர்த்தம்? அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இது எப்பொழுதுனா, இயேசு மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் மறுபடியும் நம்ம எல்லாரையும் சேர்த்து கொள்ள போகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தில் கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை. அங்கே சந்தோஷமும் சமாதானமும், கர்த்தரை துதிக்கிற துதியுமே எப்போதும் நிரம்பி இருக்கும். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக.
அவர் நம்மை மறுசீரமைக்க, மீண்டும் அவரோடு கூட சேர்த்து கொள்ள, ஏதேனிலே எங்க மனிதன் தேவனுடைய சாயலை இழந்தானோ அவனை புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமிலே அவனுக்கு ஒரு புதிய சாயலை தரித்தங்க கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சிஸ்டம், இதெல்லாம் ஒரு தேவனுடைய ஒரு சிஸ்டம், எப்படி சொல்றது, கட்டமைப்பு. இதெல்லாம் இப்படிதான் நடக்கணும்ன்றது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீங்க இந்த தற்காலிகமான இந்த கூடாரத்தில் வாழுகிறோம். நாம் இருக்கிற இந்த சரீரம் வந்து தற்காலிகமான கூடாரம், தற்காலிகமான கூடாரம். இந்த கூடாரம் ஒரு நாள் நிச்சயமா கலட்டி வைக்க தான் போறோம். அந்த கலட்டி போன பிறகு எல்லாரும் சுற்றமும் உறவு நண்பர் எல்லாம் ஸ்கூலை வந்து நம்ம எல்லாரும் வழி அனுப்பி வைக்க தான் போறாங்க. ஆனா நிரந்தரமான ஒரு வீடு என்பது பரலோகத்தில் மாத்திரம்தான் நமக்கு இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கூடாரம், இப்போ வெளியே கூடாரம் போட்டிருக்காங்க, வரும்போது பார்த்தீங்களா, வெளியே ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டு ஒருவேளை இது ஒரு நல்லாவே போட்டிருக்காங்க. பெரும்பான்மையான ஷெட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த நிகழ்வு நடக்கிற வரையில தான் போட்டிருக்கோம். அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சவரை என்ன பண்ணிடுவாங்க, அடேங்கப்பா, அதெல்லாம் கலட்டி அடிச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் வேற எங்கேயாவது போட்டுருவாங்க. இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஷெட்டு போல தான். இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு புரிதல் தான் கொடுக்குறேன். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா வார நாட்களில் ஊழியர்களையும் சபையும் நீங்கள் நாடி வரணும். வேதத்தை படிக்கணும். வேதத்தை படித்தாதான் என்ன சொல்லுதுன்னு நமக்கு புரியும். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு படத்தை போல உங்களுக்கு காண்பிருப்பார். நான் ஆரம்பத்திலே இந்த கிளைமேக்ஸ் வசனத்தை முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் திரும்பவும் கிளைமேக்ஸ்க்கு வருகிறேன். எத்தனை பேர் கண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல வாழணும்னு ஆசைப்படுறீங்க? துக்கமில்லாத இடத்துல நான் போய் வசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம்தான் பரலோகம். பூலோகத்தில் உங்களுக்கு நிரந்தர, நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு வேணால் கட்டலாம், எவ்வளோ பெரிய வசதியும் வாய்ப்புகள் உள்ள வீடுகள் வேணால் நீங்கள் கட்டி அமைக்கலாம், காரு பங்களான்னு நீங்கள் வாழலாம், தோட்டம் தொரவு ஆஸ்தி அந்தஸ்து நீங்கள் வாழலாம். ஆனால் இது எதையும் நான் கொண்டு போக போகிறது இல்லை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையும் நான் கொண்டு போக போகிறது இல்லை. நீங்கள் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை. உங்கள் நகையோ, உங்கள் பொண்ணோ, உங்கள் வெள்ளியோ எதையும் நீங்கள் கொண்டு போக போகிறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை தான் நீங்கள் அங்கே கொண்டு செல்ல போகிறீங்க. இன்னொரு இடம் இருக்கிறது. எப்படி துக்கமும் அழுகையும் கண்ணீரும் இல்லாத பரலோகம் இருக்கிறதோ, அழுகையும் அக்களிப்பும் எரிகிற அக்கினியும் நிறைந்த நரகமும் ஒன்று இருக்கிறது. பரலோகத்துக்கு போகிற வாசல் மிக குறுகிய வாசல். ஆனால் பாதாளத்துக்கு போகிற வாசலோ ரொம்ப விசாலமானது. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கோங்க, எல்லாவற்றையும் அனுபவிங்க, எல்லா பாவங்களையும் செய்யுங்க. எங்க தெரியுமா போய் முடியும்? முடிவு எங்க தெரியுமா? நரகம். கொஞ்சம் வெயில் அனலே நம்மளால தாங்க முடியலையே, எரிகிற அக்கினியில சதா காலமாக அங்கே எப்படி இருக்க முடியும்? ஐயோ, நினைச்சு பார்க்கும்போது வேண்டவே வேண்டாம்ப்பான்னு தோணுது. அந்த மோட்சத்துக்கு போகணுன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இவ்வளோ பேருக்கு ஆசை இருக்குல்ல? ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? ஆசை மட்டும் போதாது, பிரயாசம் வேணும். ஆமென். ஆசைப்பட்டால் மட்டும் கிடைக்காது. இப்போ எனக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ஆசை, போயிட்டு சார் வண்டி கொடுங்க சார்னா அப்படியே வா பாப்பா உனக்கு தான்ப்பா இந்த வண்டி, எடுத்துட்டு போப்பா, தள்ளிட்டு போ தள்ளிட்டு போ அப்படியே சொல்லுவானா? என்ன பண்ணணும் சொல்லுங்க? காசு டப்பு துட்டு கொடுத்தா தான் வண்டி கொடுப்பான். இயேசுவுக்கு உங்கள் ஆத்மாவை, உங்கள் இருதயத்தை கொடுத்து பாருங்க. பரலோகம் உங்களுக்கு தான், பரலோகம் உங்களுக்கு தான், பரலோகம் உங்களுக்கு தான். வேற யாருக்கு? உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய கைவேலை அல்லாத நித்திய வீடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமே. இந்த பூமியில் ஒருவேளை சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், ஓலை வீட்டில் நீங்கள் இருக்கலாம், கூரை வீட்டில் இருக்கலாம், பூச்சின வீட்டில் இருக்கலாம், மண் வீட்டில் இருக்கலாம், அல்லது மாடி வீட்டில் இருக்கலாம். இது எதையுமே நம்ம சொந்தம் பாராட்டவே முடியாது. கைவேலை அல்லாத ஒரு பரலோக நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை எப்படி நிறைவேற்றணுன்றதுக்கு ரெண்டு மாத்திரம் நான் சொல்கிறேன். வேதமும் ஜெபமும். சொல்லுங்க, வேதமும் ஜெபமும். ஆண்டவர் தந்த பரிசுத்த வேதமும் அவர் சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற ஜெபமும் நம்ம அனுதினமும் இந்த ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ள, காத்து கொள்ள உதவி செய்யும். ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வைகோஸ், மைடியர் வைகோஸ், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆரம்பிங்க. நான் இன்னைக்கு தொடர்ந்து இன்னிலிருந்து
குடும்பமாக ஒரு 10 நிமிஷமாவது நான் ஜெபம் பண்ணுவேன். தனிப்பட்ட விதமாக ஒரு மணி நேரமாகல ஜெபம் பண்ணுவேன், அரை மணி நேரமாகல ஜெபம் பண்ணுவேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே வேதத்தை ஒரு முறையாவது படித்து முடிப்பேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கண்ணீரும் துக்கமும் வேதனையும் வருத்தமும் இல்லாத பரலோகம் நமக்கு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது.